இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்? ஜேகே அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. வணக்கம் மனித பதர்களா, வந்து விட்டேன். இதை கலட்டிடுறேன். இதோட நான் நல்லா இல்லை. அவர் விண்டேஜ் ஹீரோ ஜோக் கடவுள் இஸ் பேக். பார்த்தா ஜீசஸ் மாதிரி தெரியல. என்னடா நிக்கா 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 எங்க அந்த கலர் நிக்க போறீங்க? இது மலையாளம் தான் தெரியுது. இது என்ன மலையாள கெட்ட வார்த்தையாடா? நாம் சந்தித்து 4 வருடம் ஆகிவிட்டது நண்பர்களே. மனித பதர்களே, அதுக்குள்ள எல்லாம் மாறி இருக்குன்னு பார்த்தா மாறல, கேவலமா போயிட்டு இருக்கு. உலகமே சீக்கிரம் அழிய போகுது. நான் மட்டும் தப்பிச்சிடும், நீங்க எல்லாம் சாக போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஓகே மனித பதர்களா, போன வாட்டி நான் வரும்போது நாம் என்ன பார்த்தோம்? காடு கேட்டன் கேமரா இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு எடிட்டிங் பண்ணிவிட்டு நான் வந்திருக்கேன், கடவுள் வந்திருக்கார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னை வச்சு பிசினஸ் செய்தார். அதை வந்து நான் எக்ஸ்போஸ் செய்தேன். இப்பொழுது மறுபடியும் நான் வந்திருக்கிறேன். எதற்காகனா, இன்னொரு விஷயம், நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அதுல முதல் விஷயம் வந்து இந்த மாதிரி கையை காமிச்சா லங் கேன்சர் சரியாகுது, பேச முடியாதவங்க பேசுறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணவில்லையே அப்படின்னு நம்ம பார்த்து ரிவ்யூ பண்ணி இதெல்லாம் என்ன கணக்கு, என்ன உண்மையா இல்லையான்றத நான் கடவுள் சொல்ல போறேன். The miracles of Jesus Christ. அப்ப நான் யாரா? தேவ நாம மகிமைக்காகவும் உங்கள் ஆசீர்வாதத்திற்காகவும் இப்பொழுது தொகுத்து வழங்குகிறோம். ஓ, நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். இவர்தான் பேமெண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க போல. அவருக்கு முன்னாடி நம்ம ஓடி இருந்தோம். என்ன பண்ணுவாங்க? கரெக்டா சென்டரா நிக்கிறாரு பத்தியா? ஓட போறாரு, சண்டைக்கு போறாரு. நீ வாடா, அவரங்க கூப்பிடுறாரு, நீங்க வா. சண்டைக்கு வரியா? என்னடா நடக்குது? இப்படி நார்மலா போயிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் ஆவியை உரட்டுறாரு. எதுக்கு? அதுக்கு பருத்து மட்டும் குடோன்லயே இருக்கலாம். ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க. மேஜிக் ரிவீல் ஆயிடுச்சு. தெரியுமா உனக்கு? நானே ஒரு மந்திரவாதி. என்னது? ஒரு ஹேக்கரா? மந்திரவாதி என்ன தெரியுமா? போடு மந்திரம் போடு. 41 நாள் நான் ஜபம் பண்ணேன் டெய்லி. எதுக்கு தெரியுமா? ஜனங்கள் சாவடிக்கிட்டா எனக்கிட்ட கட்ட பணம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு பவர் இருக்கு. நான் மலையாளம் எத்தனை வருஷம் கிட்ட வந்து போயிருக்கேன். இந்த தம்பி டயலாக் மறக்குது, ஸ்கிரிப்ட் கரெக்டா இருந்தது. ஏதோ பாவம் சொல்லி உங்களுக்கு பார்த்துட்டா விட்டுறான். இல்லைன்னா உங்ககிட்ட ஏசி இருக்கனா தான் விட்டுறான். இல்லடா நீ கழுத்து குச்சி இதோட சாவடிப்பேன். சரிமா? என்னங்க பேய் வந்து மிரட்டிட்டு போறாரு. ஏசி இருக்கனால தப்பிச்சேன். மைக் வேற காட்டுறாரு, பேசுங்க. 64 வயசு ஆகுது. உன்னிக்கு எனக்கு என்ன போட்டியா? பாக்ஸர், கராத்தே மேன், குங்ஃபு, கேரளானா தெரியும். சூன்யம் பட்டாளம் அப்படி ஒரு லிஸ்ட் இருக்கா? எங்க இருக்க மாட்டேங்க. என்ன கால்ல ஒதுப்பியா? சொல்லு. நீ மன்னிப்பு கேறியா இல்லையா? சொல்லு. மன்னிப்பு கேளு போ. இல்லனா உனக்கு உயிரே இருக்காது. 2 நிமிஷம் விடாம கேரளானா என்ன தெரியுமா? பாக்ஸர் தெரியுமா? அந்தரவாதி தெரியுமா? ஆயிட்டு நீ செத்துற தெரியுமா? மன்னிப்பு கேளு விட்டுறேன். ஏசு இருந்தா எதுவும் பண்ண முடியலன்னாரு. இப்ப மன்னிப்பு கேட்டா விட்டுருவேன், எல்லாம் கொண்டுருவேன்றாரு. என்ன இவரு? காது வலி, இந்த காது பயங்கர வலி, காது வலி வெச்சா பேமெண்ட் கொஞ்சம் அதிகமா ஆயிட்டாங்க. ஐயோ சொல்லி அழுதாரு. சீக்கிரம் முடிங்கடா. உண்மையான கடவுளே காண்டாயிரும். எவ்வளவு நேரம் பேச பாப்போம் என்ன பண்ண போறாரு. டான்ஸ் ஆடுறாதீங்க. ஓ, ஒரு பவர் காட்டுறாங்க. ரிலாக்ஸிங்கா நான் போஸ்ட் பாருங்க. ஏன் கை தட்டுறீங்க? நாமோ சாப்பிட்ட சண்டையா? இது இருந்தா எடுத்துருப்பாங்க.
நீ வாங்க டான்ஸ் ஆடுறாரு. கர்த்தரையே நீ பாடு சக்கரையே வராது. என்ன சார் பண்றீங்க? பட்டம் விட்டுருக்கீங்க, மந்திரவாதின்னு சொன்னீங்க. என்னையா பண்ணிட்டு இருக்காரு? என்னமோ பண்றாரு. என்னையா ஏன் அவர் தாண்டி போய் டம்முன்னு ஒரு எத்து வர அடிப்பாரா பார்த்தா என் பேரை வச்சுட்டு ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாரு, ஒருத்தர் ஊன்றாரு, சுத்தி இருந்து கை தட்டுறீங்க. எத்தனை தெரியும் என் பூல சிரிக்கிற பட்டமா சூரியகாந்தி. ஓ சாட்டையா கத்தியா? என்னமோ பண்றாரு. பேரடி பண்றீங்கடா. ஆனா முடிய எப்பயா முடியும்? இது கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியான செலவு போல. அதான் ரொம்ப நேரம் பர்ஃபார்ம் பண்றாரு. சீக்கிரம் போங்க ஸ்டேஜுக்கு, சண்டை போடுங்க. இப்ப யாருக்கு இப்போ இது கைத்தட்டு? பேசுறதே ஒரு மாதிரி பேசுறாரு. அதாவது இவர் வந்து வித்தை அதிகமா வச்சிருக்காராம், அதான் உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்றாரு. இவரை பார்த்தா புடிங்க யாராவது என்ன வித்த போட்டோ ஷேர் வச்சிருந்தாலும் பண்ணுங்க. ஏசு முன் பழிக்காதுன்றாரு. இவர் சிரிக்கிறாரு. என்ன லைட்டா பண்றாங்க? நீங்க பவர் வேற எங்கேயோ காமிச்சிட்டீங்க, கரண்ட் போச்சு. அது அப்படியே இப்ப நம்ம சொல்லியிருக்கலாம் பாத்தீங்களா, இன்னும் அழிக்க போய் கரண்டே போச்சுடா அப்படின்னு. ஏன்னா விரட்டுவீங்களா மாட்டீங்களா? ஓ எல்லாம் ஸ்கிரிப்டா லைட்டுக்கும் ஆலோசிக்கலாம். கரண்ட் வந்துருச்சு. போட பைத்தியக்கார போடா என்ன பொதுவா கரெக்டாதான் சொல்றாரு. அவர் பவரை காட்டுறாரு. ஒரு டேமேஜ் ஆகுது. அவர் கை தட்டுறாரு. புடிச்சிட்டாருங்க, புடிச்சிட்டாரு. அவர் பவர் யூஸ் பண்ணிட்டாரு. புடிச்சிட்டாரு, கை கட்டிட்டாரு, புடிச்சிட்டாரு. அவரு பிக்ஸ் எல்லாம் புடிச்சிட்டாரு. அவ்வளவுதான், கையை கட்டிட்டாரு. கை கால் கட்டிட்டாருங்க. அவர் சொன்னதை இவர் பண்ணிட்டாருயா. ஆஹா கை மாட்டிக்கிச்சு. காலை கட்டியாச்சு. அவ்வளவுதான். என்னப்பா போயிட்டாரு? ஐயோ என்ன எவ்வளவு டயலாக் பேசுனேன். அவ்வளவுதானா? திருந்திடுவாரு. இருக்கிறாரா? சீசா அவ்வளவுதான் முடிஞ்சு பெர்ஃபார்மன்ஸ். என்ன நடக்குது? இன்னும் ரெண்டா சின்ன பசங்க வச்சு அந்த வாடா அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவரே கை தட்டுறாரு. அவரே கை தட்டுறாரு. கை தட்டிக்கு மைக்க வேற நிட்டுறாரு. என்னையா மந்திரவாதி போன அப்புறமா அதே மாதிரி பண்ற? எத்தனை மந்திரவாதி வந்தாலும் என்னோட இயேசு இருக்கும் வரை ஒன்னும் செய்ய முடியாது. பேச போறாரு. தெரிஞ்சிட்டாரு. அவளுக்கு முடிஞ்சிச்சா உடனே? யார் தெரியுமா வந்திருக்கிற? யார் தெரியுமா? பரிசுத்தாத்மா. பரிசுத்தாத்மா இந்த புள்ள மேல நான் இருக்கிறேன். அதனால்தான் இந்த பையனை. ஓ இவர் இன்னும் போலங்க. அந்த மந்திரவாதி இப்ப வந்து சப்மிசிவ் ஆயிட்டாரு. அடி வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு இப்ப வந்து அந்த பிள்ளை வந்து இவர் தான். இந்த உடம்புல இவர் இருக்காரு மந்திரவாதி. இந்த மந்திரவாதியை அடிச்சு அடக்கிட்டாரு. வாயை கட்டிடுவேன், உன் கைய கட்டிடுவேன், உன் காலை கட்டிடுவேன், உன் எலும்பை கட்டிடுவேன். என் ஆண்டவரை கட்ட முடியுமா? அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார். ஓ அப்படி நான் யாருக்குள்ளயும் இருக்கல, யாருக்குள்ளயும் இல்ல. தப்பா பேசாதீங்க தோழர். அவன் என்னன்னா மந்திரவாதி எனக்குள்ள இருக்கேன்னு பேசிட்டு இருக்கான். இவர் இயேசுவே எனக்குள்ள இருக்காரு அப்படின்றாரு. அத கைட்டு விட்டாருங்க. எத்தனை மந்திரவாதி இல்லையா உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? தெரியுமா யாரு? என்ன நடந்துச்சு? ஒரு வாரத்துல காது வலி பயங்கரம் வலிக்குது. ஏன் வலிக்குதுன்னு எனக்கு தெரியும். காதுகள் பாவம் இல்லையா? எனக்கு என்னன்னா மலையாளம்னு சொன்னார் அந்த மந்திரவாதி. ஏன் ஆக்சென்ட் வரல? அதை யாருமே நோட்டீஸ் பண்ணல. மலையாளம் ஆக்சென்ட்ல தான் நான் பேசியிருக்கேன். இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம். You are dragging me to the wrong track. இயேசுவுக்கு விரோதமாய் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிஞ்சுங்க செலிப்ரேஷன் டான்ஸ். மனித பதர்களே கமெண்ட்ஸ் பார்ப்போம். எப்படி மக்கள்லாம் இதை பார்த்து ஏமாறுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். Why are you playing with people? Definitely you will stand on judgment days. Be careful.
பரவாயில்ல தெரிஞ்சிருக்கு. தீஸ் பீப்புள் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஷேமிங் பரவாயில்ல. பரவாயில்ல இவ்வளவு மக்கள் மனித திட்டுறாங்க. இவ்வளவு அறிவோடு இருக்கிறாரு. அதான் அதுவும் ஜோசப் அவங்களோட சொல்லியிருக்கிறார். இதே மதத்தையே அசிங்கப்படுத்த டேய் முடியாது. இயேசு இதெல்லாம் சொன்னாரா? நையே அதுதாங்க நான் சொல்லவே இல்லைங்க. இயேசுவின் பிள்ளைன்னு என்னென்னமா சொல்றாங்க இவங்க. எனக்கு கல்யாணமே ஆகலைங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இவங்க ஃபால் ஆகலை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனித பதர்களில் சில பேரை பார்க்கும்போது எனக்கு ஹோப் வருகிறது. என்ன இப்படி வலுக்கட்டாயம் கூப்பிட்டு வராங்க. இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் அப்புறம் தான் இந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது புது பேஷன். ஸ்கூல் போறதுக்கெல்லாம் இழுத்துட்டு போவாங்க. இவங்க எல்லாம் சாத்தான்கள். இவர் வந்து இது பண்றாரு, ஆட்டி படைக்கிறாரு. சாத்தானுக்கு யாரும் ட்ரெஸ் போட்டு விட்டா? குழந்தை jeans மாதிரி pant எல்லாம் தவழ்றாங்க. இது என்ன மீனா? தண்ணி ஊத்தி விடுங்க. இவருனாச்சு இவர் ஆக்டிங் பேய் நினைக்கிறேன். திவாகர் பேய். திவாகர் போயிட்டான். என்னங்க நடக்குது வாட் இஸ் ஹேப்பனிங்? இங்க என்ன நடக்குது? தனியா ஒருத்தர் ஐயோ அவங்க ஒருத்தங்கிறாங்க பேரு லேடி. இடம் கொடுங்க இடம் ஓ கொடுங்க. பாருங்க ஆட்டி படைக்கிறாரு. நடக்க சொன்னா நடக்கிறாரு, ஓட சொன்னா ஓடுறாங்க. ஏய் டேய் ஐயோ வழி இந்த பக்கம் ரொம்ப ஓவர் ஆக்டிங் இந்த மாதிரி. இது வந்து நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்தது. சோ எனக்கு இது ஞாபகம் இருக்கு. இது ஞாபகம் இருக்கு. ஒண்ணும் புரியல தோணும். ஸ்டேஜ் மேல ஏற முடியல அந்த சாத்தானால. அங்கே நின்னுட்டு ஓஹோ. மன்னிப்பு கேக்குறான்றாங்க. ஒரு இப்படின்றாரு. மன்னிச்சிருங்க. ஏதாவது படிக்கட்டு போட்டு விடுங்க. டேய் 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 போதண்டா எப்பா எப்பா அப்ப யாருன்னா அடிச்சிடாதப்பா. ஐயோ கையில பற்ற போது பாத்து. ஐயோ அடிச்சுட்டான்டா. ஐயோ, பசங்களை அடிச்சு விட்டான்டா. மிதிங்கடா அடிங்கடா. தள்ளி விடுறான் அவன். தள்ளி அடி அடி அடிய போடு. எல்லாரையும் புசு புசு பண்ணிட்டு இருப்பாரு இவரு. இப்ப பாத்தீங்கன்னா இவரால நடக்க முடியாதான். வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு வராரு. ஓ நடந்துருவாரு. கை கொடுத்தோன்னே வாக்கிங் ஸ்டிக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். இவங்கெல்லாம் நடக்கவே முடியாது. அப்படின்னா இந்தியால எல்லாருமே நல்லா இருக்குங்க. இப்ப எப்படி எஞ்சி வராங்க? என்னவோ போ. அவ்வளவுதான் நடந்துட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா? ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்ல. இவருக்கு என்னது பிரசவம் பார்க்கணுமா? ஆக்சுவலா பண்றாங்களா இல்ல இவங்க எல்லாம் வந்து நடிக்க இந்த பெல்ட் நான் என்கிட்ட கேட்டிருந்தா அது எதுக்கு அங்க போய் அவங்க இருக்கிற கடவுள் பத்தாதுன்னு இன்னொரு கடவுள் வந்து இருக்கிறார். யாருன்னு பார்த்தா ஏலியன் டெம்பிள். என்ன தமிழ்நாட்டிலேயே இருக்கு. ஆமா ஆமா ஏலியன் கடவுள் ஏதோ கும்பிட்டு ஓப்பனா தெரியுது. தெய்வங்கள் பிறப்புக்கு முன்னாடி ஏலியன் மாதிரி தான் இருக்கு. ஏட்டுடி போட்டிருந்தாரு நினைக்கிறேன். தெய்வங்கள் அதாவது ஏலியனுக்கு அப்புறம் தான் மற்ற தெய்வங்கள் எல்லாமே. அது எந்த சாமியா இருந்தாலும் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஏலியன் இருந்து வரதுக்கு சொல்லவா போகுது. இதுக்குன்னு கட்டியிருக்காங்கப்பா கீழே இறக்க மாதிரி கட்டி ஏலியன் வாழ்ந்த மாதிரி அப்படி உட்கார்ந்து சண்டை ஓடுது. பாம்பு போட்டாரு. ஏலியன் தான்டா முதல் கடவுள். அப்புறம் தான்டா இதெல்லாம். ஓகே ஹாலிவுட் படத்தை பத்தி பார்த்தேன். அவ்வளவு ட்ராமாட்டிக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ரிலீஜியன்னு கிடையாது, எல்லா ரிலீஜியன்லையும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் செய்யணும் அப்படின்றது நினைச்சேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பாதீங்க. பரவாயில்ல கமெண்ட்ஸ்ல எல்லாருமே வந்து இதை கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்டா அசிங்கப்படுத்துங்க. நல்ல விஷயம். அப்படியே இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஃபாலோ ஆகாதீங்க, ஏமாறாதீங்க. ஓகே மனித பதர்களே, மீண்டும் எப்போ சந்திப்போம் என்று தெரியவில்லை. ஆனால் சந்திக்கும் போது சந்திப்போம். நன்றி. போய் நிம்மதியாக உங்களுக்கு வந்து அருள் புரிகிறேன். 100 வருஷம் நீடோடி வாழ்வீங்க. எப்ப தெரியுமா? இந்த வீடியோக்கு லைக் பண்ணா மட்டும். காசுக்காக இவ்வளவு பண்றாங்க. நான் பவர் கொடுத்து லைக் தான் கேக்குறேன். பவர் லைக் கொடுங்க. லைக் தி வீடியோ. ஓகே மனித பதரே. ஆமா லைக் தி வீடியோ. அது இப்படி எல்லாம் சொன்னாரு. நல்லா இருந்துச்சு. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணவர் தான் பயங்கரமா இருந்துச்சு. பாக்ஸிங் வந்து வாடா நீ வாடா இங்க வாடா அப்படிங்கிற நம்ம சண்டை போடுவோம். அதோட போடா பைத்தியக்கார போடா அப்படின்ட்டு ஒரு யாரும் கீழே வரல, இவங்களே நின்றுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல இது வந்து நம்ம இப்போ இதுல பாக்குறோம். அது வீடியோவா பார்க்கும் போதே நம்மளுக்கே அவ்வளவு சிரிப்பு வருது. அங்க நேர்ல இருக்கவங்களுக்குள்ள சிரிப்பு வருமா வராது? பழகி இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்குதான் புரியல. பழகி இருக்குமா இருக்கும் நமக்கு தெரியல. இப்போ அதான் கிறிஸ்டியன் இது வந்து நல்லவங்களும் இருக்காங்க. நானும் நிறைய இதெல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போது அந்த மாலைலாம் போட்டிருப்பேன், இந்த ஜப மாலை.
அது அதுலயே நிறைய இது இருக்கும். அது போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு நான் போய் வாங்கி எங்க வீட்டுலலாம் திட்டு வாங்கிலாம் வாங்கி அந்த கார்டு போட்டிருக்கேன். மாதிரிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஆனா புக்ல இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க அந்த இதையே அசிங்கப்படுத்துற மாதிரி தான் பண்றாங்க. இது இந்த இதுல மட்டும் இல்ல, எல்லா இதுலயுமே இருக்காங்க. ஆனா இதுல கொஞ்சம் ஓவரா இருக்கிறது எனக்கு புரியல. பாவம் என்னன்னா அது இந்த ரொம்ப அந்த அடித்தட்டு மக்கள் தான் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்க. அவங்களதான் பிடிச்சி ஏமாத்திடுறாங்க. ஆமா, அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒண்ணு பார்க்கும்போது நம்புற மாதிரியே இல்ல. எல்லா இதுலயும் இந்த மாதிரி மோசமா தான் இருக்காங்க. அதான் ஊருக்கு இருக்காங்க. இங்க மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா எல்லா ஊர்லயும் இருக்காங்க. நார்த்லயும் இருக்காங்க, ஃபாரின்லயும் இருப்பாங்க போல இருக்கு. இருக்காங்க. எல்லா கடவுள் எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும். ஆனா வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ நாங்க நம்ப ஒருத்தர் தீவே வாங்கிட்டாரு. ஆமா, இப்படியே அதான் மக்களை ஏமாத்தி ஒரு தீவே வாங்குற அளவுக்கு காசு சம்பாதிச்சாரு. நம்ம இப்படியே உட்காந்து அதுவும் நியூஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சும் ஏமாறுறாங்கன்னா ஒண்ணும் தெரிஞ்சும் சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு, எப்படி மக்கள் இருக்காங்க. ஆமா, அப்புறம் என்னப்பா இது, லைக் பண்ணிருக்கோம். ஆமா, ஹைப் பண்ணிருங்க, கமெண்டும் பண்ணிருங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.